ஒரு வரலாற்று அடிப்படையிலே கோர்லை மட்டக்களப்பு வடக்கு பகுதி கோர்லை பெற்றாகவே இருந்திருந்தது. பின்பு 1992 ஆண்டுக்கு பின்புதான் அதில் பல பகுதிகளாக கோர்லைப்பற்று வடக்கு, கோர்லைப்பற்று தெற்கு, கோர்லைப்பற்று மேற்கு எல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் இப்போது சுமூகமான நிலைமையிலே கோர்லைப்பற்று தெற்கிலே 5 கிராமங்களும் இருந்து அது கெசட் பண்ணப்படாவிட்டாலும் கூட சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே ஏன் இந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு விடயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது? அது விண்ணப்பங்கள் அல்லது போராட்டங்கள் அல்லது உண்ணாவிரதங்கள் போன்ற விடயங்கள் அந்தந்த பிரதேசங்களில் எழுப்பப்பட்டு ஒரு இன முரண்பாடான சூழ்நிலை இத பின்னணியில் யார் இருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டும். அந்த விடயத்திலே நாம் மிக கவனமாக இந்த கோர்லைப்பற்று தெற்கிலே 18 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த பிரதேசத்திலே எந்த மக்களும் வாழ்வதற்குரிய சாத்தியமான இயல்பு நிலை இருக்கின்றது. அந்த இயல்பு நிலை இருக்கின்ற போது ஏன் அந்த 5 கிராமங்களை கோர்லைப்பற்று தெற்கிலிருந்து கோர்லைப்பற்றுக்கு மேற்குக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் நியாயம் ஆனதாக என்று நாம் யோசிக்க வேண்டும். கடந்த காலங்களில் பல ஆணைக்குழுக்கள், பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த காலங்களிலே எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலங்களிலே நடந்த விடயங்கள் பக்க சார்பானவாகவும் ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஊடான அழுத்தங்களின் ஊடாகவும் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே மிக நிதானமாக அந்த விடயங்களை நாங்கள் விட்டு இப்போது இருக்கின்ற நிலைமையிலே கோர்லைப்பற்று தெற்கிலே 18 கிராமங்கள் அந்த இருக்கின்றன, கிராம சேவை இருக்கின்றன, அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த எல்லா இன மக்களும் வாழக்கூடிய, எல்லா இன மக்களும் சேவை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றவர்கள் அவற்றை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றும், மற்றும் கோர்லைப்பற்று வடக்கு வாகரையிலே இருக்கின்ற 2 கிராமங்கள் ஒரு நில தொடர்போடு இருக்கின்ற அந்த கிராமங்கள் வாகரை பிரதேசத்திலே தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுடனான முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயத்தில் நாம் இனங்களுக்கு இடையிலே இதை இனப்பிரதேசமாக மாற்றாமல் ஒரு நிர்வாக அலகு மிக சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இதில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப்பட்டால் அங்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் கொண்டு செல்லக்கூடிய நிலைமை இருக்கும். அங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இவ்வாறான விடயங்கள் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுதோ அந்த விடயத்திலே அவற்றை பெரிய விடயங்களாக மாற்றாமல் அவற்றை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுக்கும் பல விடயங்கள் வந்தபோது நான் எமது பிரதேசங்களிலே மக்களிடம் கேட்டுக்கொண்டோம், நீங்கள் இதிலே போராட்டங்களை நடத்த வேண்டாம், நாம் ஒரு இணக்கப்பாட்டுடன் பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று. ஆகவே இறுதியாக கோர்லைப்பற்று தெற்கிலே அந்த 5 கிராமங்களும் தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாட்டை இந்த உயரிய சபை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.